திருமிகு ஆண்டாள் பிரியதர்ஷினி திமுக சார்பாக இணைந்திருக்கிறார். மேடம், இணைப்புல இருக்கிறீங்க. திரு இன்பவனம் கார்த்தி அவர்கள் பேசினதையும் கேட்டிருப்பீங்க. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளாகட்டும் இல்ல அதுக்கு முன்னாடியே ஆகட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றதான் கணிப்பாக இருந்தது. ஆனா இப்ப வாக்கு வங்கி உயருதா குறைதா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அம்சம். முதற்கட்ட நிலவரமும் வந்து கொண்டிருக்கிறது. நீங்க கார்த்தி அவருடைய குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதிலோட உங்களுடைய முதற்கட்ட கருத்தை பதிவு பண்ணலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் தென்காசியில இருந்து பேசுறேன். நம்முடைய நிதிநிலை அறிக்கையில், நம்முடைய நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கான எந்த நிதியும் இல்லை என்கின்ற அந்த எதிர்ப்பை பதிவு செய்வதற்காக கண்டன பொதுக்கூட்டம் நடக்கிறது திமுகவின் சார்பில். அதற்காக நான் தென்காசிக்கு வந்திருக்கிறேன். இந்த நேரத்துல ஈரோடு என்பது மிகவும் நமக்கு நன்றாக தெரியும். தந்தை பெரியாரால் பண்படுத்தப்பட்ட இந்த தமிழகத்தின் சிந்தனை தலைநகர் என்று சொன்னால் அது ஈரோடு தான். அந்த ஈரோட்டில் நடக்கின்ற இடைத்தேர்தலை இவ்வளவு கொச்சைப்படுத்தி ஒருவர் பேசுகிறார் என்றால், பொதுவெளியில் பேசுகிறார் என்றால் நிச்சயமாக அது கண்டனத்துக்குரியது. எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய சகோதரர் திரும்ப திரும்ப சொன்னாரு, ஒரே ஆள் போய் எல்லா வாக்குகளையும் செலுத்தி விட்டு வந்தார், அப்புறம் மக்களுக்கு பணம் கொடுத்து வாக்குகளை சேகரித்தார்கள் அப்படின்னு. இது ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள எந்த மக்களையும் எந்த வாக்காளரையும் கொச்சைப்படுத்துவதான ஒரு செயல் என்று நான் கண்டனத்தை தெரிவிக்கின்றேன். ஜனநாயகத்துக்கு கிடைக்கக்கூடிய வாக்கு என்று சொல்கிறார், அவருடைய கட்சிக்கு கிடைக்கக்கூடிய வாக்கு. இதில் எங்கே இருந்து ஜனநாயகம் வருகிறது? அவருடைய கட்சிக்கு கிடைக்கக்கூடிய வாக்கு என்பது நிச்சயமாக ஜனநாயக விரோதத்துக்கான வாக்கு என்றுதான் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். அதை தவிர அவருடைய தலைவர் அவருடைய பெயருக்கேற்றார் போல் செல்வ சீமானாக இருக்கிறார், கொள்கை இழந்த ஒரு சீமானாக இருக்கிறார் என்பதையும் இப்போது நாம் மிக அதிகமான ஊடக வெளிச்சத்தில் பார்த்தோம். எப்படி அவர் மக்களுக்கு எதிராக பேசுகிறார். அதை தவிர காந்தி படம் போட்ட நோட்டுகளால் மக்களை விலைக்கு வாங்கியது திமுக என்று மாபெரும் குற்றச்சாட்டை சொல்லுகிறார். ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு எனக்கு. இந்த மாதிரி ஒரே ஆள் சென்று பல வாக்குகளை செலுத்தினார், மக்களுக்கு காந்தி படம் போட்ட நோட்டை கொடுத்து திமுக விலைக்கு வாங்கியது என்றால் அதையெல்லாம் நீங்கள் ஏன் புகாராக கொடுக்கவில்லை தேர்தல் ஆணையத்துக்கு? வாய்க்கு வந்தபடி இன்றைக்கு கதை பேசலாம் உட்கார்ந்து, ஆனால் நீங்கள் புகாராக கொடுத்தீர்களா? இல்லையே. அப்படி என்றால் அதில் உண்மை இல்லை என்றுதானே அர்த்தம். நீங்க திரும்ப திரும்ப அவர் பேசும்போது லேம் எக்ஸ்கியூஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு ஆங்கிலத்துல, அதைத்தான் சொல்கிறார். திரும்ப திரும்ப அவைக்கு பொருந்தாத அல்லது தேர்தலுக்கு பொருந்தாத சில காரணங்களை சொல்லி தங்களுடைய தோல்வியை அவர் நியாயப்படுத்த விரும்புகிறார். இந்த முறை ஈரோட்டில் நாங்கள் ஜெயிக்கிறோம் என்றால் அதற்கு ஒற்றை காரணம், எங்களுடைய தலைவர் நம்முடைய முதல்வர் முன்னெடுத்திருக்கின்ற சமூக நல கொள்கைகளால், சமூக நல செயல்பாடுகளால், சமூக நல திட்டங்களால் அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பமும் பயன்பெற்றிருக்கிறது. அதுவும் கடந்த திமுக ஆட்சி ஏற்பட்டிருக்கின்ற இந்த 4 ஆண்டு காலமாக நம்முடைய மக்கள் எவ்வளவு தூரம் பயன்பெற்று இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடவே முடியாது, மறுத்துவிடவும் முடியாது. அதை தவிர தமிழ்நாட்டுக்கு சமூக விடுதலையை பெற்றுக் கொடுத்தவர் தந்தை பெரியார். அவரை கொச்சைப்படுத்தி இந்த கட்சியின் தலைவர், அந்த நாம் தமிழர் கட்சியின் தலைவர் பேசியதை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்பதற்கான சாட்சிதான் திமுகவுக்கு விழுகின்ற கூடுதல் வாக்குகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் காசு கொடுப்பது என்பது இவர் சொல்லுகின்ற லேம் எக்ஸ்கியூஸ். ஒருவரே சென்று பல வாக்குகளை போட்டார் என்பதும் லேம் எக்ஸ்கியூஸ். இதையெல்லாம் நியாயப்படுத்தவே முடியாது. அவரிடம் குற்றச்சாட்டு இருந்தால் அதை பதிவு செய்ய வேண்டும் தேர்தல் ஆணையத்திடம் என்பதுதான் எங்களுடைய ஒரே ஒரு வேண்டுகோள். அதை தவிர மிக முக்கியமாக நம்முடைய, நீங்க சொன்னீங்க 532 வாக்குகள் திமுகவுக்கு கிடைத்திருக்கிறது என்று. இப்போது நம்முடைய புதிய தலைமுறையிலே சென்றிருக்கிறது. முதல் சுற்று முடிந்தவுடன் 5211 வாக்குகள் கிடைத்திருக்கின்றன என்று. நிச்சயமாக பாருங்கள். நீங்க சொன்னீங்கல்லமா வாக்குகள் அதிகரிக்குமா, வாக்கு சதவீதம் அதிகரிக்குமா திமுகவுக்கு என்றால் நிச்சயமாக அதிகரிக்கும். ஏனென்றால் எதிர்பக்கத்தில் இருக்கின்ற நாம் தமிழர் கட்சி என்பது ஊதுகுழலாக இருக்கிறது. பிஜேபியின் ஊதுகுழலாக இருந்து பிஜேபிக்கு விலைக்கு போய், சங்கிகளுக்கு விலைக்கு போய், எதிர்பக்கத்தில் இருக்கின்ற ஜனநாயகம் இல்லாத பணநாயகத்தை நம்புகின்ற பிஜேபிக்கு விலைக்கு போயிருக்கின்ற ஒரு கட்சியாக இருக்கிறது. அதை தவிர உலக தமிழர்களை எப்படி பொய் சொல்லி ஏமாற்றினார் நாம் தமிழர் கட்சி தலைவர் என்பதை நாம் அத்தனை பேரும் உணர்ந்திருக்கிறோம். இப்போது அவருக்கு எதிர்ப்பு என்பது வெறும் ஈரோட்டில் மட்டுமல்ல, உலக தமிழர்களே அவரை எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், களமாடி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய முகமூடி கிழித்து நார் நாராக தொங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
கொள்கை உறுதிப்பாடு ஏதுமே இல்லாதவராக அவர் இருக்கிறார் என்பதை உலக தமிழர்களே உரக்க பேசுகிறார்கள். உலக தமிழர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் நாம் தமிழர் கட்சியின் சீமானுக்கு எந்த விதத்திலும் பொருளாதார உதவி செய்யாதீர்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம் திருமதி ஆண்டல் பிரியதர்ஷினி. நான் உங்களுடைய முதற்கட்ட பார்வையா இதனை எடுத்துக்கிறேன். உங்களுடைய முதற்கட்ட கருத்தை நான் உள்வாங்கிக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்மையாக நம்ம பார்த்திருக்கக்கூடியது 8025 வாக்குகள் பெற்றிருக்கிறார் திமுக வேட்பாளர், 981 வாக்குகள் பெற்றிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அப்படின்ற அந்த முன்னிலை நிலவரத்தோட நம்ம ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம்.